ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான வேர்க்கடலை காரப்பொரி தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சாதத்தோடு பிரித்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த வேர்க்கடலை காரப்பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இந்த வேர்க்கடலை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுமொறுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டேன். இதை அப்படியே வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, நல்லா வந்து வறுப்பட்டு வந்துருச்சு, கலரும் நல்லா வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது அதே கடாயில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்த காரப்பொடிக்கு வந்து வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஸ்லோவாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது கூட பார்த்தீங்கன்னா 2 பூண்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து எடுத்து வறுத்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடையே சேருங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எள்ளு சேர்த்துக்கலாம். நான் எள்ளு சேர்க்கலை. எள்ளு சேர்த்து செய்யும்போது இன்னமும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு, அதாவது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பருப்போட பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போது இது கூடயே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து செய்யும்போது அந்த பருப்பு பொடி வந்து சீக்கிரத்துலேயே வந்து கெட்டு போகாது. அதுக்காக தான். இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 மிளகா கிட்ட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது எல்லாத்தோடைய பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்து எடுத்துட்டேன். இப்போது இது கூடயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து அதையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே வந்து இப்போ வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே வந்து நான் வேற ஒரு மிக்ஸி ஜாடிக்கு மாற்றியாச்சு. மாற்றி இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு ஒரு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். கூடயே பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை வந்து ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து கொறுப்பு தன்மையோடு அரைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சூப்பரான சுவையான நிலக்கடலை காரப்பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இட்லியோடையோ அல்லது தோசையோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, சாதத்தோட 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை போட்டு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.